இன்று நாம் தரம் 3, தரம் 4 மற்றும் தரம் 5 சுற்றாடல் பாடத்தில் உள்ள புதிய பாடத்திட்டத்தின் நாம் இலங்கையர் எனும் தலைப்பில் எமது நாட்டை பற்றி அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சிறப்பான நிகழ்வு நமக்கு நினைவுக்கு வரும். நாம் எதிர்நோக்கவிருக்கும் பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கையர் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது இலங்கையின் சுதந்திர தினமாகும். ஆம் பிள்ளைகளே, அடுத்த மாதம் நாம் எதிர்கொள்ளவிருக்கும் சுதந்திர தினமானது இலங்கையின் 73வது சுதந்திர தினமாகும். இந்நிகழ்வை இன, மத, மொழி வேறுபாடின்றி ஒரு தாய் பிள்ளைகள் போல நாம் கொண்டாடுவோம். இத்தொடரின் மூலம் சுதந்திர தினத்தை பற்றி முதலில் நாம் பார்ப்போம். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தி எமது வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களும் பயன்பெற இவ்வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தெளிவு பெறும் வரை இவ்வீடியோவை மீட்டியும் பாருங்கள். எமது நாடு ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1948 பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதியாகும். 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதியே எமது நாடானது ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. இங்கு சுதந்திரத்தின் போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களை காண்கின்றீர்கள். பிள்ளைகளே, இத்தினத்தை நினைவு கூறும் முகமாக ஒவ்வொரு வருடமும் ஜனாதிபதியின் தலைமையில் இராணுவ அணிவகுப்புகளும் கலாச்சார நிகழ்வுகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. இத்தினத்தில் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றையும் நிகழ்த்துவார். ஜனாதிபதியுடன் தரைப்படை, வான்படை, கடற்படை தளபதிகளும் காணப்படுகின்றார்கள். இப்படத்திலே இராணுவ அணிவகுப்பை காணலாம். இதன் போது வான்படை அணிவகுப்புகளுடன் பாராசூட் சாகசங்களும் நிகழ்த்தப்படும். அவர்களுடன் இணைந்து கடற்படையும் தனது அணிவகுப்பை நடாத்தும். பாரம்பரிய உடைகளுடன் கலாச்சார நிகழ்வுகளை இங்கே காணலாம். இருபத்தைந்து மரியாதை வெடிகளும் வெடிக்கப்படுவதை காணலாம். தேசிய கொடி ஏற்றப்பட்டு பாடசாலை மாணவர்களும் இணைந்து தேசிய கீதத்தை இசைப்பார்கள். இப்போது நாம் தேசிய கீதத்தை செவிமடுத்து இசைக்க பழகுவோம்.
தொலைக்காட்சிகளில் நேரடியாக காணலாம். உங்கள் பெற்றோரின் உதவியுடன் முழுமையாக கண்டு களியுங்கள். காலி முகத்திடல் அதாவது கோல் ஃபேஸ் தினமும் இராணுவ வீரர்களால் இலங்கை தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாலை வேளையில் கொடியானது மரியாதையுடன் இறக்கப்படுவதை அவதானிக்கலாம். பிள்ளைகளே, நீங்களும் கோல்ஃபேஸுக்கு சென்றால் இக்காட்சிகளை கண்டு களிக்கலாம். தேசிய கீதத்தை உங்களுடைய இலவச பாடநூல்களில் மும்மொழிகளிலும் அவதானிக்க கூடியதாக இருக்கும். இப்போது நாம் இலங்கையின் தேசிய கொடியை பற்றி அறிந்து கொள்வோம். இப்படத்தில் தேசிய கொடியை காண்போம். இப்படத்திலே தேசிய கொடியில் காணக்கூடிய நிறங்களை பார்த்தால் இங்கே 4 நிறங்கள் இருப்பதை காணலாம். அவை முறையே மஞ்சள் நிறம், காவி நிறம் அல்லது செந்நிறம், பச்சை நிறம், செம்மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம், காவி நிறம் அல்லது செந்நிறம், பச்சை நிறம், செம்மஞ்சள் நிறம். மாணவர்களே, இங்கு அந்த நிறங்கள் உணர்த்துபவற்றை பார்ப்போம். காவி நிற பின்னணியில் சிங்கள மக்களையும், காவி நிறத்தில் காணக்கூடிய பின்னணியானது சிங்கள மக்களையும், செம்மஞ்சள் நிறம் தமிழ் மக்களையும், செம்மஞ்சள் நிறமானது தமிழ் மக்களையும், பச்சை நிற கீலம் முஸ்லிம் மக்களையும், பச்சை நிற கீலம் முஸ்லிம் மக்களையும், மஞ்சள் நிறம் முழு நிறைவையும் குறித்து நிற்கின்றது. மஞ்சள் நிறமானது முழு நிறைவையும் குறித்து நிற்கின்றது. மாணவர்களே, காவி நிற பின்னணியில் காணப்படுவது சிங்கள மக்களையும், செம்மஞ்சள் நிறமானது தமிழ் மக்களையும், பச்சை நிற கிளம் முஸ்லிம் மக்களையும், மஞ்சள் நிறம் முழு நிறைவையும் குறித்து நிற்கின்றன. சிங்கமானது சிங்கள மக்களை குறிக்கின்றது. காவி நிற பின்னணியில் உள்ள மஞ்சள் நிற வாளேந்திய சிங்கமானது சிங்கள மக்களை குறிக்கின்றது. தேசிய கொடியில் காணப்படும் 4 அரச இலைகளும் 4 அம்சங்களை குறித்து நிற்கின்றன. தேசிய கொடியில் காணப்படும் 4 அரச இலைகளும் 4 அம்சங்களை குறித்து நிற்கின்றன. அதாவது காருண்யம், இரக்கம், திருப்தி, பற்றின்மை. காருண்யம், இரக்கம், திருப்தி, பற்றின்மை. மாணவர்களே, தேசிய கொடியை உங்கள் சித்திர கோப்பியில் வரைந்து உரியவாறு நிறங்களை தீட்டு மகிழுங்கள். பிள்ளைகளே, இலங்கையின் தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? இலங்கையின் தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? ஆம், ஆனந்த சமரகோன். ஆனந்த சமரகோன் இப்படத்தில் இருப்பவரே ஆவார். அடுத்ததாக தேசிய கொடி ஏற்றப்படும் சந்தர்ப்பங்கள். தேசிய கொடியானது எச்சந்தர்ப்பத்தில் ஏற்றப்படும்?
முதலாவது சுதந்திர தினம். சுதந்திர தினம். தேசிய தினம். தேசிய தினம். அரச வைபவங்கள். அரச வைபவங்கள். பாடசாலை விளையாட்டு போட்டிகள். பாடசாலை விளையாட்டு போட்டிகள். பாராளுமன்ற அமர்வுகள். பாராளுமன்ற அமர்வுகள். பிள்ளைகளே, அடுத்ததாக நாம் தேசிய கீதம் பாடும் போது நிற்க வேண்டிய விதத்தை பார்ப்போம். தேசிய கீதம் பாடும் போது எவ்வாறு நிற்க வேண்டும், அந்த நிற்க வேண்டிய விதங்களை பார்ப்போம். முதலாவது, இரு கால்களையும் கைகளையும் உரியவாறு வைத்திருத்தல். அதாவது கணுக்கால்களை அருகில் வைத்து வி ஷேப், அதாவது வி வடிவில் கால்களை வைக்க வேண்டும். உடலை நேராக நிமிர்த்தி வைத்திருத்தல். உடலை நேராக நிமிர்த்தி வைத்திருத்தல். அடுத்ததாக, உடல் கைகளின் இடைவெளியை பேணல். அதாவது உடலுக்கும் கைகளுக்கும் இடையே இடைவெளி இல்லாமல் கைகளை கீழே இலகுவாக விட்டு 4 விரல்களையும் உள்ளங்கையின் பக்கமாக மடித்து பெருவிரல் தரையை நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும். கை விரல்களை மடித்து பெருவிரல் தரையை நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும். தலையை நேராக வைத்திருத்தல். தலையை நேராக வைத்து கண்மட்டத்திலிருந்து நேரே முன்னோக்கி பார்க்க வேண்டும். அடுத்ததாக, தேசிய கீதத்தை சரியாக இசைத்தல். அதாவது தேசிய கீதத்தை சரியான உச்சரிப்புடனும் தாளத்துடனும் பாட வேண்டும். தேசிய கீதம் இசைத்து முடிந்ததும் சிரம் தாழ்த்தல். தேசிய கீதம் பாடி முடிந்தவுடன் சிரம் தாழ்த்தி மரியாதை செய்ய வேண்டும். மாணவர்களே, தேசிய கீதம் பாடும் போது நிற்க வேண்டிய விதம்: இரு கால்களையும் கைகளையும் உரியவாறு வைத்திருத்தல். உடலை நேராக நிமிர்த்தி வைத்திருத்தல். உடல் கைகளின் இடைவெளியை பேணல். தலையை நேராக வைத்திருத்தல். தேசிய கீதத்தை சரியாக இசைத்தல். தேசிய கீதம் இசைத்து முடிந்ததும் சிரந்தாழ்த்தல். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களது உதவியோடு சுதந்திர தினமன்று தேசிய கொடிகளை தொங்கவிடுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரின் உதவியுடன் உங்கள் வீடுகளில் தேசிய கொடிகளை தொங்கவிடுங்கள். இப்போது நாம் இலங்கையின் தேசிய இலச்சினையை பற்றி பார்ப்போம். தேசிய இலச்சினையை பற்றி பார்ப்போம். இப்படத்தில் நீங்கள் காண்பதே தேசிய இலச்சினை அல்லது அரச இலச்சினை ஆகும். தேசிய இலச்சினையில் உள்ளவற்றை இனம் காண்போம். இப்படத்தில் காண்பது தர்ம சக்கரம். நாம் இங்கே காண்பது தர்ம சக்கரம். இதன் மூலம் உணர்த்தப்படுவது தார்மீகம். தார்மீகம். இப்பகுதியில் நெற்கதிர்கள் காணப்படும். நெற்கதிர்கள் காணப்படும். இது தன்னிறைவும்
செழிப்பையும் குறிக்கும். தன்னிறைவையும் செழிப்பையும் குறிக்கும். இவ்விடத்தில் நிறைகுடம் காணப்படும். நிறைகுடம் உணர்த்துவது சௌபாக்கியம். நிறைகுடம் உணர்த்துவது சௌபாக்கியம். ஆகவே தர்ம சக்கரம் தார்மீகம், நெற்கதிர்கள் தன்னிறைவும் செழிப்பும், நிறைகுடம் சௌபாக்கியம். தேசிய இலச்சினையின் நடுவில் இருப்பது வாளேந்திய சிங்கம். இது நாட்டையும் கட்டுப்பாடான மக்களையும் உணர்த்தி நிற்கின்றது. இவ்விரண்டு பக்கங்களிலும் இருப்பது சூரியன், சந்திரன். இவை நிலைத்திருத்தலை குறித்து நிற்கின்றன. நிலைத்திருத்தலை குறித்து நிற்கின்றன. நடுவில் இருக்கும் வாளேந்திய சிங்கம் நாடும் கட்டுப்பாடான மக்களையும் குறிக்கும். சூரியன், சந்திரன் நிலைத்திருத்தலை குறிக்கும். நிலைத்திருத்தலை குறிக்கும். ஆம் பிள்ளைகளே, தேசிய இலச்சினையை நீங்கள் எங்கேயாவது கண்டுள்ளீர்களா? சிந்தித்து பாருங்கள். ஆம், உங்களது மனதுக்குள் தோன்றியிருக்கும். வாருங்கள், அதனை நாம் பார்ப்போம். தேசிய இலச்சினையை நாணய குற்றிகளில் காணலாம். நாணய குற்றிகளில் காணலாம். இலவச பாடநூல்களிலும் காணலாம். இலவச பாடநூல்களிலும் காணலாம். கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட்களிலும் காணலாம். கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட்களிலும் தேசிய இலச்சினையை காணக்கூடியதாக இருக்கும். இன்னும் தேசிய அடையாள அட்டையிலும் தேசிய இலச்சினை காணப்படும். தேசிய அடையாள அட்டையிலும் தேசிய இலச்சினை காணப்படும். இன்னும் அரச நிறுவனங்களிலும் தேசிய இலச்சினை காணப்படும். அரச நிறுவனங்களிலும் தேசிய இலச்சினை காணப்படும். உங்கள் பெற்றோரின் உதவியுடன் தேசிய இலச்சினைகளை தேடி பாருங்கள். எதிர்வரக்கூடிய வீடியோக்களில் இலங்கையின் பண்டைய தேசிய கொடிகளையும் இலங்கையில் இதுவரை இருந்த ஜனாதிபதிகளையும் ஜனாதிபதி கொடிகள் பற்றியும் ஏனைய தேசிய சின்னங்கள் பற்றியும் விரிவாக பார்ப்போம். இவ்வீடியோவை தெளிவு பெறும் வரை மீட்டி பயன்பெறுங்கள்.